அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள இயல் 1 தமிழ் தேன் என்ற இயலிலிருந்து பாடத்தலைப்பு உரைநடை பகுதி, வளர்த்த கனவு பழித்தது என்ற கட்டுரை பகுதி, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்ற இலக்கண பகுதி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். வளர்த்தமிழ். வளர்த்தமிழில் பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் என்ன தகவல் இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். நமது மூத்த தமிழ் மொழி இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது நமது மூத்த தமிழ் மொழி சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில். அடுத்து பாடத்துக்குள்ள என்ன கருத்து உள்ளது என்று பார்ப்போம் வாருங்கள். மனிதரை பிற உயிரினமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் மிகச் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளது. இந்த 6000 மொழிகளில் மிக சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவமாகவும் எழுத்து வடிவமாகவும் உள்ளது. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. இந்த உலகில் இருக்கக்கூடிய பல மொழிகள் இலக்கண வளம் இலக்கிய வளம் பெற்று திகழக்கூடியது மிக சில மொழிகளே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள். அந்த பேச்சு மொழி இலக்கண இலக்கியம் இருக்கக்கூடியதிலையும் செம்மை மிக்க மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவும் சில மொழியில் தான். அதுலேயும் சில மொழி. தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். நமது செம்மொழியாகிய தமிழ்மொழியானது இலக்கண வளம் இலக்கிய வளம் பெற்று செம்மை மிக்க மொழியையும் பெற்றுள்ளதால் நமது தமிழ்மொழியானது செம்மொழி என அழைக்கப்படுகிறது. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. இது மூன்று கொண்டது நமது தமிழ் இலக்கியங்கள். என்னென்னது? ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை மூன்றையும் கொண்டது நமது தமிழ் இலக்கியங்கள். பல மொழிகள் கற்ற கவிஞராகிய பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியுள்ளார். பல மொழிகள் கற்ற பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியை பற்றி தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். அடுத்ததாக பாரதியார் மூத்த மொழியாகிய தமிழ் மொழியை என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். தமிழ் மொழியை என்ன சொல்றாரு? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினம் எங்கள் தாய் என்று குறிப்பிடுகிறார். பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. பாரதியார் பாரத தாயை பற்றி புகழ்ந்து பாடிய பாடல் யாருக்கு ஒப்பாக இருக்கு? தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. அடுத்த பாருங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதனே சாலைகள் போட்ட பின்னாடி சாலையில் இடப்புறம் போகணும், இடப்புறம் வரணும் அப்படின்ற விதிகள் தோன்றியது. அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான என்ன நூல்? தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல். அப்படின்னா அதற்கு முன்பே இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று இந்த இதில் குறிப்பிடுறாங்க. மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழின் மிகவும் தொன்மையான மொழி நமது தமிழ் மொழி. தமிழ் மொழி என உணரலாம். எளிய மொழி என்ற தலைப்பில் என்ன கருத்து உள்ளதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் மொழியானது பேச்சு வடிவமாக உள்ளது, படிக்கவும் முடியும், அதை எழுதவும் முடியும். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். உயிரும் மெய்யும் உயிரெழுத்துக்கள் அ, ஆ,
இ இதெல்லாம் இது போன்ற 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்பவை இக், இங், இச் போன்ற எழுத்துக்கள் வருவது மெய் எழுத்துக்கள். இவ் இரண்டும் இணைவதால் உருவாவது உயிர்மெய் எழுத்துக்கள். பாருங்க, இக் பிளஸ் ஆ, கா, இது உயிர்மெய் எழுத்துக்கள். ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் இணைவதால் ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாவது. உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழில் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். நம்ம தமிழ் எழுத்துக்களை வந்து இயல்பாக ஒன்றை கூட்டி உச்சரிக்கும் பொழுது அதனுடைய ஒலிப்பு முறை வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஆ, மு, து, இது தனித்தனியாக நம்ம உச்சரிக்கும் போதே அதனுடைய பொருள் வந்து நம்மளுக்கு வெளிப்பட்டுரும். ஆ, மு, து, ஆ, மு, து, அமுது அப்படின்னு வந்துடும். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளியது தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இது கேள்வி கேட்கலாம். தமிழ் மொழியின் பெரும்பாலும் எழுத்துக்கள் எவ்வாறு அமைந்துள்ளது? வலஞ்சொலி, இடஞ்சொலி அப்படின்னு கேட்டால் பெரும்பான்மையான எழுத்துக்கள் வலஞ்சொலி. மிக சில எழுத்துக்கள் வந்து இடஞ்சொலியாக இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள் எது எது, இடஞ்சொலி எழுத்துக்கள் எது கொடுத்துருக்காங்க. ஆ, ஏ, ஔ, ஞா, ஞா எல்லாம் வந்து எழுதும் பொழுது வலப்பக்கம்தான் நம்மளுக்கு வளைஞ்சு வரும். பாருங்கள், ஆ, அப்போ இந்த பக்கம் தானே எழுதுனேன். அதே மாதிரி பாருங்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் டா அப்படின்றது இடப்பக்கம் வளைஞ்சு வரும். பாருங்கள், எழுதும்போது டா இந்த இதில் வருதுங்களா, அதே மாதிரி தான். யா எழுதுற பாருங்க, யா இந்த பக்கம் தான் வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிறதுல ஆ அல்லது ஈ எழுதலாம். எல்லாம் வலஞ்சொலி எழுத்தான் வருது. அடுத்து வேற என்ன எழுதலாம்? ஊ எழுதி பார்க்கலாம். ஊ வலஞ்சொலி எழுத்தாக வருது. இதுதான் நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து குறிப்பிடுறாங்க. வலஞ்சொலி எழுத்துக்காகவும் இடஞ்சொலி எழுத்துக்காகவும் இடம்பெற்றுள்ளது. ஆனால் பெரும்பான்மையான எழுத்துக்கள் வந்து வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இடம்பெற்றுள்ளது. இடஞ்சொலி எழுத்துக்கள் மிக சிலவே. அது வந்து டா, பா, மா, யா, வேற என்ன அமையும்? அவ்வளோதான். டா, பா, மா, யா இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இடஞ்சொலி எழுத்துக்காக அமையும். மேலும் தெரிந்து கொள்ளும் பகுதியில் என்ன இருக்குன்னா, சில சொல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்கள் முதலில் ஆளப்படும் இலக்கியங்கள் எது எது என்றும் மேற்கோள் நூல்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழ் என்ற சொல் வந்து முதலில் நம்மளுக்கு இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அதன் மேற்கோள் வந்து தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோள் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ இது கேள்வி கேட்குவாங்க. இந்த பாக்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. மேற்கோள் வந்து தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இப்போ தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்ற இதில் வந்து தமிழ் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். அடுத்து வாங்க, தமிழ்நாடு என்ற சொல்லானது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வந்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினே ஆயின் என்ற மேற்கோளில் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ள பாடலின் வரி இந்த வரியில் பாருங்க, தமிழ்நாடு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதி ஆயின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம். அடுத்து பாருங்க, தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா அப்பருடைய தேவாரம். அப்பருடைய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியில் பலவற்றுள் அதனுடைய சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. எப்படி சொற்சிறப்புனா, உயர்தனை என்றால் அதனை வந்து நம்ம மனிதர்களை குறிப்பிடுவோம். அதுவே தாழ்தனை என்றால் விலங்கினை குறிப்பிடுவோம்.
நம்ம விலங்கினை தாழ்திணை என்று ஒரு குறைவாக கூறாம அதனை எப்படி அழைக்கிறோம்னா அஃறிணைகள், தமிழில் அஃறிணைகள் என்று அழைக்கிறோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உயர்திணை அஃறிணை என இருவகை திணைகள் அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை அமைய வேண்டும். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். தாழ்திணை என்று கூறாமல் அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? அஃறிணை. அஃறிணை என்பது உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர். எடுத்துக்காட்டா பாருங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பாகற்காய். பாகற்காய் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கசப்பு சுவையுடையது. இப்போ கசப்பு காய் தானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் நமது முன்னோர்கள் வந்து அதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா, அதனுடைய கசப்பு காய் என்று கூறாமல் அதற்கு பாகு அல்லாத காய். பாருங்க, இனிப்பு அல்லாத காய். அங்கே பாருங்க, இனிப்பு அல்லாத காய். கசப்பு காய்க்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இனிப்பு அல்லாத காய் என்று பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பாருங்க, பாகு அல்லாத காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மைமிக்க மொழி வந்து நமது தமிழ் மொழி. அடுத்து வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. அதில் பாருங்க, தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது நமது தமிழ் மொழி. இலக்கண நூல்கள் நம்மளுக்கு எந்தெந்த நூல்கள் அமைஞ்சிருக்கு? தொல்காப்பியமும் நன்னூலும். அதே போல் இலக்கியங்கள் எந்தெந்த நூல்கள்னா 8 தொகையும் 10 பாட்டும். இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம், நன்னூல். இலக்கிய நூல் வந்து 8 தொகை 10 பாட்டு என்ற நூல்கள் நம்மளுக்கு உள்ளது. அதே போல் அறநூல்கள் எது அறநூல்கள் நமக்கு அமைஞ்சுள்ளதுன்னா திருக்குறள், நாலடியார். திருக்குறளும் நாலடியார் நூலும் நம்மளுக்கு அறநூல்கள். அதேபோல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பது காப்பிய நூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை நமக்கு காப்பிய நூல்களாக அமைந்துள்ளது. இவ்வாறு இலக்கண வளம் நிறைந்தது நமது தமிழ்மொழி. நமது தமிழ்மொழியில் இலக்கிய வளமும் பெற்றுள்ளது, இலக்கண வளமும் பெற்றுள்ளது, காப்பிய வளமும் பெற்றுள்ளது. தமிழ்மொழியின் சொல்வளம் மிக்கது. நமது தமிழ்மொழியானது சொல் வளங்கள் மிக்கது. எப்படின்னா, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை பல்வேறு நிலையை ஒரே செய்தி குறிப்பிடும், அல்லது ஒரு சொல்லானது பல பெயர்களை குறிப்பிடும். அதை தாங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியின் சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். பாருங்க, ஒரு பொருள், ஒரே ஒரு பொருளுக்கு பல நிலைகளில் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க, பூவினுடைய 7 நிலைகள். பூ வந்து ஒரே பூ தான், ஆனால் அது தோன்றுவது முதல் உதிர்வது வரை அதற்கு வெவ்வேறு பெயர்களை வந்து நமது தமிழ் மொழி மூலம் குறிப்பிட்டுள்ளனர். இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டாக பாருங்கள், முதலில் அரும்பு, இரண்டாவது மொட்டு, மூன்றாவது முகை, நான்காவது மலர், ஐந்தாவது அலர், ஆறாவது வி, ஏழாவது செம்மல். பூவின் 7 நிலைகள் கொடுத்துருக்காங்களா? பூ வந்து முதலில் அரும்பு விடுவது அரும்பு, அதிலிருந்து சிறிய இதழ் மட்டும் விரிவது மொட்டு. அரும்பு, மொட்டு, மொட்டிலிருந்து சற்று வெளியே வருவது முகை, மொட்டிலிருந்து சிறியதாக விரிவது முகை. விரிவதற்கு முன்பு நிலை வந்து மலர். மலரானது முழுவதுமாக விரிவதற்கு முன்பாக இருக்குவது மலர். முழுவதுமாக விரிந்த மலருக்கு வந்து அலர் என்று பெயர். முழுவதுமாக மலர்ந்த மலருக்கு அலர் என்று பெயர். அந்த மலரானது சற்று வாடிய நிலைக்கு வந்து வி. சற்று வாடிய நிலைக்கு வந்து வி. முழுவதுமாக வாடிய நிலைக்கு வந்து செம்மல். முழுவதுமாக வாடிய நிலைக்கு அருந்து விழும், கீழே விழும் நிலைக்கு இருக்குவது செம்மல். இது பூவினுடைய 7 நிலைகள். ஒரே ஒரு பூவுக்கு நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி பல்வேறு வகையில் பெயர் சுட்டிருக்கிறாங்க. இதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்று கூறுகின்றனர். அடுத்ததாக ஒரு சொல்லுக்கு வந்து பல மொழிகள். இங்கே ஒரு பூவுக்கு, ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு சொல்லுக்கு, ஒரே ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் அமைவதை அடுத்து பார்ப்போம். பாருங்க, ஒரு எழுத்தோ ஒரு சொல்லாகி பொருளாவது உண்டு. ஒரு சொல்
பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா. மா என்னும் ஒரு சொல்லானது மரத்தை குறிக்கும், விலங்கை குறிக்கும், பெரிய அப்படின்ற சொல்லை குறிக்கும், திருமகள் இதை திருமகளை குறிக்கும், அழகு என்பதை குறிக்கும், அறிவு என்பதை குறிக்கும், அளவு என்பதை குறிக்கும். மா அப்படின்றால் மாடு அழைக்குது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழைத்தல். அதே மாதிரி மா என்பது துகள், மா என்பது மேன்மை, மா என்பது வயல், மா என்பது வண்டு. இதில் நம்ம மா என்றால் மரம் ஞாபகம் வச்சுக்குவோம், மா என்றால் விலங்கு என்பதை ஞாபகம் வச்சுக்க முடியும், மா என்றால் பெரிய, மா என்றால் திருமகள், மா என்றால் மாங்கு வருது, அதனால் மா என்றால் திருமகள் வச்சுக்கோங்க. மா என்றால் அழகு, இது அழகு மறந்துடுங்க, அதனால் இதை அண்டர்லைன் பண்ணிச்சு இப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. மா அறிவு, மா என்றால் அளவு, அழைத்தல். இதில் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மா என்றால் துகள், மா என்றால் மேன்மை, வயல் வண்டு ஞாபகத்துக்கு வந்துடும். இதை மட்டும் ரிப்பீட்டாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வளர்மொழி. வளர்மொழியில் தமிழுக்கு முத்தமிழ், அதாவது முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். முத்தமிழ்கள் வந்து இயல், இசை, நாடகம் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயர் உண்டு. இயல் தமிழானது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். பொறுத்துகளை கேட்பாங்க, ஞாபகம். இயல் தமிழானது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நாடக தமிழை வந்து நமது உணர்வில் கலந்து வாழ்வினில் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வளங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. நமது தமிழில் வந்து காலந்தோறும் புதிதாக ஏதோ ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஒரு இலக்கியம், அல்லது அறிவியல் சார்ந்த ஒரு புதிய வளர்ச்சி இது தோன்றிக்கொண்டே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க பாருங்கள். அப்படி தோன்றுவதில் வந்து செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவையெல்லாம் தமிழுடைய கவிதை வடிவங்கள். இவ்வாறு செய்யுள், கவிதை, புதுக்கவிதையெல்லாம் வந்து எதை சேருது? தமிழுடைய கவிதை வகையை சேருது. அதே மாதிரி கட்டுரை வகைகள்லாம் கட்டுரை, புதினம், சிறுகதையெல்லாம் வந்து உரைநடை வடிவத்தை பெறுகிறது. தற்போது இது ரெண்டு மட்டும் இல்லாமல் தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ், அறிவியலையும் தமிழ் இருக்குது, கணினியிலையும் தமிழ் வந்து நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே தமிழ் இருக்கிறது. அதனே வளர்ந்து கொண்டே தான் போகுது, அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து தெரிந்து கொள்வதில் தாவர இலைகளுடைய பெயர்கள். நம்ம பொதுவாக எல்லா தாவரத்துக்கும் இருக்கக்கூடியதே நம்ம இலைகள் என்று மட்டும் சொல்வதே இல்லை. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கிறோம். அதுபோல் ஆலமரம், அரசமரம், மாமரம், பலாமரம், வாழைமரம் இவற்றில் உள்ள இலைகளுக்கு இலைகள் என்று அப்படியே குறிப்பிடுவோம். அடுத்ததாக அகத்தி மரம் இருக்கியா, அதே மாதிரி பசலை, முருங்கை இந்த மரத்தில் இருப்பதெல்லாம் நம்ம கீரை என்று குறிப்பிடுறோம். இது நமக்கு தெரியும். அடுத்து அருகும், கோரை இதில் வந்து நம்ம புல் என்று தான் அழைக்கிறோம். அடுத்து நெல், வரகு இதில் வந்து நம்ம தாள் என்று தான் குறிப்பிடுறோம். நெல், வரகுலாம் தாள் வகையை சார்ந்தது. அந்த இலைகளுக்கு தாள் என்று பெயர். மல்லி வந்து மல்லித்தலை, மல்லி வந்து தலை என்று தான் அழைக்கிறோம். அடுத்து சப்பாத்தி, கள்ளி, தாளை இதில் இருப்பதை நம்ம மேக்ஸிமம் இது நமக்கு அவ்வளோ தெரியாது, அதனால் இது மடல். சப்பாத்தி, கள்ளி வந்து தாளை வந்து என்னன்னு அதனுடைய இலைக்கு பேர் என்னது? மடல். இலையே தான் அதுக்கு ஒரு தண்டாக மாறி இருக்கு, அதனால் மடல். அடுத்து கரும்பு, நாணல் இதனுடைய இலையில் வந்து தோகை. கரும்பு, நாணலாம் தோகை என்று பெயர். அடுத்து பனைக்கும் தென்னைக்கும் அதனுடைய ஓலைக்கு பேர் இலைக்கு பேர் வந்து ஓலைன்னு சொல்கிறோம். பனை ஓலை, தென்னை ஓலைன்னு தான் சொல்கிறோம். அடுத்து கமுகு, பாக்கினுடைய இலைக்கு பேர் வந்து கூந்தல். புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன.
பாருங்க, இணைய கணினியில் உள்ள இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தொடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். நம்ம இப்போ இணையம் என்பதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இன்டர்நெட் என்பதை இணையம் என்று பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஃபேஸ்புக் என்றது முகநூல் என்று பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். புலனம் என்பது வாட்ஸ்அப் வந்து புலனம். குரல் தேடல் வந்து வாய்ஸ் சர்ச். தொடுபொறி என்பது சர்ச். இது போன்று நம்ம இன்று தமிழில் கணினியுடைய சொற்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதேபோல் சமூக ஊடகங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வந்து செய்தித்தாள், எஃப்எம் என்பது வானொலி, டிவி என்பது தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தத்தக்க மொழிகளாக விளங்குகிறது நம்ம தமிழ் மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளது. உலகில் பல மொழி இருக்குது, ஆனால் அந்த எழுத்துக்கள் அந்த மொழிகளை வந்து எழுத்து வடிவே பெறலை. ஆனால் நம்ம தமிழ் மொழியானது அறிவியல் தொழில்நுட்பத்தை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கு நம்ம குறிப்பிட்டாங்க. நம்ம மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் கேட்பாங்க. மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தினா அது என்ன வகை எதன் அடிப்படையில் அமைய வேண்டும்னா எண்கள் அடிப்படையில் அமைய வேண்டும். அத்தகைய சிறப்பு மிக்கது நம்ம தமிழ்மொழி. தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டு பாருங்கள், இங்கே 1லேருந்து 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 10 எண்களுக்கும் கொடுத்து வரக்கூடிய நமது தமிழ் எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போம். க, உ, ங, ச, ரு, சு, ஏ, ஆ, கு இருக்குது. இந்த அடுத்து வந்து இந்த 1க்கு இதே கா தான், அடுத்து 0க்கு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் என்று ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழில் இருந்த சொற்கள் வந்து எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இந்த பாக்ஸ் நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான பாக்ஸ் இது. நீங்கள் ஏதோ ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், சொல் வந்து வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகையிலும் இடம்பெற்றிருக்கு, திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை என்ற சொல் களி, வேளாண்மை செய்கிறவங்க களி சாப்பிடுவாங்க என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உழவர் என்பவர்கள் நல்லவங்க நற்றிணை, உழவர் என்பவர்கள் நற்றிணை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தவங்க இந்த பாம்பு, முதலை, மீன், செய், இந்த 1 2 3 4 இந்த 4 சொற்களும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு, முதலை, மீன், செய் என்ற 4 எழுத்துக்களும் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் வந்தால் 10 ரூபா வேணும், வெள்ளம் வந்தால் 10 ரூபா தேவை, 10 வெள்ளம்னா 10 வெள்ளம் 10 வெள்ளம் 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. முதலை குறுந்தொகை பார்த்துட்டோம். கோடையில் வெளியே போனால் மருந்து தேவைப்படும், அதனால் உள்ளே இருங்க. உள்ளேனா அகத்தில், கோடைனா மருந்து, கோடையில் வெளியே போனால் மருந்து தேவை, அதனால் வெளியே போகாமல் உள்ளே இருங்க, அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து என்ன இருக்குது? உலகம், ஊர். உலகம்னா உலகம் என்பது என்ற சொல்லானது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை. உலகத்தில் ஒரு கிளவி இருந்தால் அந்த கிளவிகிட்ட முருகர் வந்தார் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிட்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து மருந்து என்பது எங்கே தேவை? நம்ம உள்ள தேவை. அகநானூறு, இப்போ மாத்திரை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. மருந்துன்னா உள்ளே எடுத்துக்கிறோம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுறார். ஊர் என்பது தொல்காப்பியம் என்ற நூலிலும் அகத்திணையிலும் இடம்பெற்றுள்ளது. அன்பு என்ற சொல்லானது தொல்காப்பியம் அன்பால் வந்து களவாடிட்டாங்க, இதயத்தை களவாடிட்டாங்க, களவியல் திருக்குறள் குறிப்பிடுறாரு அப்படின்னு வச்சுக்காங்க.
உயிர் உயிர் என்பது தொல்காப்பியம். உயிர் வந்து கிளவி கிட்ட இருக்கா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி உயிர் வந்து கிளவி. திருக்குறளை குறிப்பிடுறாங்க, திருக்குறளை குறிப்பிடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக இருந்தால் தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. கற்பியல், மகிழ்ச்சி என்பது கற்பியல், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மீன் என்பது குறுந்தொகைன்னு பார்த்துட்டோம். புகழ், புகழ்ந்தா வந்து யாருன்னா ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தர்கிட்ட புகழ்றீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சண்டை வந்துடும், வேற்றுமை வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. புகழ் வந்து தொல்காப்பியர் சொல்கிறாரு, வேற்றுமை வந்துடும்னு. அரசு என்பது திருக்குறள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. செய் என்பது குறுந்தொகை பார்த்துட்டோம். அடுத்து செல், செல் என்பது வெளியே போ, புறத்திணை. செல், போ, புறத்திணை, தொல்காப்பியம் குறிப்பிடுறாரு. பார் என்பது அங்கே பாரு எவ்வளோ பெரிய படை, எப்படி பார் என்பது அங்கே பார் எவ்வளோ பெரிய படை, பெரும்பான்ற்று படை. ஒளி, ஒளி என்பது தொல்காப்பியம் அந்த கிளவிய ஒளி அப்படின்னு சொல்கிறது தான் கிளவியாக்கம். ஒளி என்பது கிளவிய ஒளி, கிளவிய ஒளி, ஒளி கிளவியாக்கம். முடி, முடினா ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிரு, வினையை முடிச்சிரு. முடி என்பது வினையியல், தொல்காப்பியம். முடி என்பது வினையியல், தொல்காப்பியத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா வருது வேறு ஷார்ட்கட்டில் ஞாபகம். இங்கே பாருங்கள், நான் வந்து தனித்தனியாக இந்த சொற்கள் எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு. பாம்பு, முதலை, முதலை, மீன், செய், இதெல்லாம் வந்து குறுந்தொகையிலையும். அடுத்து பாருங்கள், கோடை மருந்து அகநானூறு, கோடை மருந்து அகநானூறுலையும். இந்த உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், சொல், ஒளி, அடுத்த இருக்கிற முடி, இதெல்லாம் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள சொற்கள் என்றும். திருக்குறள் என்னென்ன சொற்கள் இடம்பெற்றுள்ளனா வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு போன்ற சொற்கள் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியாக இந்த மஞ்சள் கலர் கோடு போட்டிருக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூல்கள். கலித்தொகையில் வேளாண்மை என்ற சொல்லும், நற்றிணையில் உழவர் என்ற சொல்லும், பதிற்றுப்பத்தில் வெள்ளம் என்ற சொல்லும், அகத்திணையில் ஊர் என்ற சொல்லும், கற்பியலில் மகிழ்ச்சி என்ற சொல்லும், அதே மாதிரி இங்கே களவியல் என்றதில் அன்பு என்ற சொல்லும், வேற்றுமையில் புகழ் என்ற சொல்லும், புறத்தின செல் வெளியே செல் அப்படின்ற சொல்லும், பெரும்பாலான பெண்ணா அங்கே பார் பெரிய பார், பெரிய படைய பார் அப்படின்ற சொல்லி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். அடுத்ததாக புத்தக பின்பக்கத்தில் ஒரு அறிவுமதி அவர்கள் எழுதிய ஒரு பாடல், வாழ்த்து பாடல், பிறந்தநாள் வாழ்த்து பாடலாம் வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க வாசிட்டு போயிடுவோம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக நீ ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்குற அளவுக்கு என்னுடைய பேர் வந்து எங்கே எழுதணும், நிலவில் வந்து எழுதணும். சர்க்கரை தாளில் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று அறிவுமதி அவர்கள் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்காக ஒரு பாட்டு பாருங்க. அடுத்து தொன்மை, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை. அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கணினி தமிழ். இத்தோரணம் கணினிலாம் இதெல்லாம் வராது. தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் வந்து பாரதியார். மா என்னும் சொல்லில் பொருள் மாடம், அங்கே நம்ம பார்க்கல, வானம் இல்லை, அம்மா இல்லை, மா என்பது விலங்கு, மா என்பது விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எதனுடைய அடிப்படையில் இருக்கணும், எண்கள்,
அடிப்படையாக அமைய வேண்டும். அடுத்து வாங்க, அடுத்து ஒரு கட்டுரை பகுதி நம்ம இருக்குது, நுழையும் முன் பார்த்துட்டு போயிடுவோம். கனவு பலித்தது. தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. தமிழ் வந்து முத்தமிழ் காப்பியம் தானே. இயல், இசை, நாடகம். இயல், இசை, நாடகம். இவை மட்டும் அல்லாமல் அறிவியலும் உண்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்ம தமிழானது அடுத்த கட்ட வளர்ச்சியாக அறிவியல் வளர்ச்சியில் நோக்கி கொண்டு போகுதுன்னு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுகிறது. நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவும் வாருங்கள். நம்ம பழைய முன்னோர்கள் வந்து தொல்காப்பியர், கபிலர் போன்றவர்கள்லாம் வந்து அன்றைய வந்து அறிவியலுடைய செய்தி வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ளனர் என்ற செய்தி தான் இந்த நூல் வந்து நமக்கு சொல்கிறார்கள். வாருங்கள் பார்ப்போம். நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம். இவ்வுலகமானது பஞ்சபூதங்களால் ஆனது என்று தொல்காப்பியர் அன்றே குறிப்பிட்டுள்ளார் என்பது அறிவியல் உண்மையை தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதர்களை எத்தனை அறிவு கொண்டவர்கள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். 6 அறிவு என்று. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் இருந்து அறிவியல் செய்தி குறிப்பிடுகிறது. கடலானது ஆவியாகி அது மேகமாக மாறி பின்னர் மீண்டும் மழையாக பொழியும் என்ற கருத்தை வந்து எந்த நூல் குறிப்பிட்டுள்ளது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்கள் வந்து இந்த மழை நீரை வந்து கடலின் நீரை வந்து ஆவியாகி மீண்டும் மழையை பொழியும் என்ற செய்தி வந்து குறிப்பிட்டுள்ளன. பாருங்கள், அதுக்கு கார்40 வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. கடல் நீர் முகந்து கமஞ்சொல் எழிலி என்று கார்40 பாடலில் எதை பற்றி குறிப்பிட்டுள்ளனர்? மழை பொழிவை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். அடுத்தது பாருங்க, திரவ பொருட்களை எவ்வளவு அமுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை வந்து ஔவையார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். யாரு? ஔவையார். என்ன பாடல் மூலம் பாருங்க, பாடல். ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று ஔவையார் குறிப்பிடுறார். ஔவையார் வந்து திரவ பொருட்களை எவ்வளவு அமுத்தினாலும் அவற்றின் அளவை வந்து சுருக்க முடியாது என்ற பாடல் வந்து வரிகள் வந்து ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முழுவதும் நாள் நாளி என்று குறிப்பிடுகிறார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் வந்து புண்பற்றுவது வந்து வெண்ணிற ஊசியால் தைப்பது என்ற செய்தி வந்து 10 குறிப்பிட்டுள்ளன. பாருங்க, வெண்ணிற ஊசி, அதுக்கு பாடல் வரி வந்து 10 நெடுவெள்ளூசி நெடுவாசி பறந்தவடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதில் வெண்ணிற ஊசி அப்படின்னு இருந்தால் வெள்ளூசி அப்படின்னு வச்சுக்கோங்க. வெண்ணிற ஊசி வெள்ளூசி அப்படின்னா 10 வெள்ளூசி அப்படின்னா 10. அது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. அப்போ நரம்பினால் தைத்தது வந்து நற்றிணை, நரம்பினால்னா நற்றிணை அப்படின்னு ஞாபகிச்சுக்காங்க. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா. முற்காலத்தில் வந்து இந்த அறிவியல் அறுவை சிகிச்சை பற்றி குறிப்பிட்டுள்ளன என்று சொல்கிறாங்க. அதுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோட்டுச்சுரா எரிந்ததான சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்டுச்சுரா எரிந்ததென சுருங்கிய நரம்பின் முடிமுதல் பரதவர் என்ற பாடல் வந்து இடம்பெற்றுள்ள வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை.
தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. தொலைவில் உள்ள பொருளினுடைய உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்யக்கூடிய அறிவியல் கருத்து கூறியவர் கலீலியோ. இக்கருத்தை திருவள்ளுவர் மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கலீலியோவுக்கு முன்னாடியே வந்து கபிலர் தனது திருவள்ளுவர் மாலை நூலில் வந்து இந்த செய்தி வந்து குறிப்பிட்டுள்ளார். பாருங்க, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு திணையளவு இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய நுனியில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளியானது வெகு தொலைவில் உள்ள ஒரு பனைமரத்தினுடைய உருவத்தை வந்து தலைகீழாக காட்டும் அப்படின்ற கருத்தை வந்து கபிலரானவர் தன்னுடைய திருவள்ளுவர் மாலை நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்று செய்தியை வந்து இந்த பாடல் குறிப்பிடுது. அப்போ கலீலியோவுக்கு முன்னாடி இந்த அறிவியல் கருத்தை கூறியவர் கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். பனையளவு உருவத்தையே அந்த சிறுபுல்ல காட்டும் அப்படின்ற செய்தியை சொல்கிறார். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழ் வழியில் பயின்று அறிவியல் அறிஞரிலிருந்து பின்பு குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். அடுத்ததாக இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். இவர்கள் வந்து தமிழ் வழியில் பயின்று அறிவியல் அறிஞராக பணியாற்றிய அறிஞர்கள். அடுத்த இயல் 1 உள்ள இலக்கண பகுதி தான் பார்க்குறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து 5 வகைப்படும். 1 எழுத்து இலக்கணம், 2 சொல் இலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பிலக்கணம், 5 அணி இலக்கணம். எழுத்து ஒளி வடிவமாக எழுதுவதும் வரி வடிவமாக எழுதுவதும் எழுத்து எனப்படும். ஒளி வடிவமாக எழுதுவதும் வரி வடிவமாக எழுதுவதும் எழுத்து எனப்படும். உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று. அதுபோல இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பாக நம்ம உடலிலிருந்து காற்று வெளிவரும்போது உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ என்ற எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறப்பதனால், உதடுகளை விரிப்பதனால், உதடுகளை குவிப்பதனால் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதை உச்சரித்து பாருங்க. அந்த உயிரெழுத்துக்கள் 12 ஒவ்வொரு முறை மூலம் நமக்கு வெளிவரும். ஒலித்து பார்த்து உணர்வோம். அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. அதேபோல் பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ ஆவ் ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. அப்போ குறுகி ஒலித்தால் அதற்கு ஒரு மாத்திரை அளவும், நீண்டு ஒலித்தால் அதற்கு 2 மாத்திரை அளவும் இதற்கு வழங்கப்படுகின்றன. மாத்திரை என்பது கால அளவை குறிக்கக்கூடிய சொல். மாத்திரை என்பது எதனை குறிக்க சொல்லுவது சொல்? கால அளவை குறிக்கும் சொல். அ ஆ அ இ உ ஏ போன்றவை குறுகி ஒலித்தால் குறுகிய நேரத்தில் ஒரு கண் சிமிட்டு நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால அதற்கு ஒரு மாத்திரை. அதுவே ஆ இ ஓ என்பது 2 கண் சிமிட்டு நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரத்தை குறிப்பதால் 2 மாத்திரைகள். அதே போல் அக்கேனத்துக்கும் அக்கேன வரிசை எழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை அளவு கால அளவு ஆகும். கால அளவு அரை மாத்திரை ஆகும். குறுகி ஒலிக்கும் அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்களாகும். நீண்டு ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்களாகும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை வந்து
குறில் நெடில் என இரு வகைப்படுத்துகிறோம். ஒலிக்கக்கூடிய உச்சரிப்பை பொறுத்து வந்து கால அளவை கொண்டு குறில் நெடில். குறிலா இருந்தா ஒரு மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை. குறில் வந்து ஒரு கண் இமைக்கும் நேரம், நெடில் என்பது 2 கண் இமைக்கும் நேரமாகும். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. மாத்திரை என்பது எதை குறிக்கிறது? கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலமாகும். பாருங்க, குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் என்பது இங்கு என்னன்னு பொருள்படும்? உடம்பு. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பகுதி இன்றியமையாதது. இதில் பாருங்க, நம்ம எங்கெங்கிருந்து எந்தெந்த சொற்கள் வெளியே வருகிறது, கழுத்திலிருந்து, மார்பிலிருந்து என்று ஒவ்வொரு வகையான மெய்யெழுத்துக்கள் வந்து வெளிப்படுகிறது. அதை வந்து நம்ம கீழே பார்ப்போம். பாருங்க, வல்லினம். வல்லினம் என்பது கசட தபர, கசட தபர. மெல்லினம் எங்கன நெமன, எங்கன நெமன. இடையினம் என்பது ஏரள வளல, ஏரள வளல. வல்லினம் என்பது வன்மையாக ஒலிக்கக்கூடியது. மார்பு கூட்டிலிருந்து ஒலிப்பதால் வன்மையாக ஒலிக்கின்றது என்று இதுக்கு பொருள். இது எங்கிருந்து வன்மையாக ஒலிக்கிறது. மெல்லினம் என்பது மென்மையாக. வல்லினம் வந்து சத்தமாக ஒலிக்கும், ஆனால் மெல்லினம் என்பது எங்கன நெமன மென்மையா ஒலிக்கக்கூடிய சொற்கள். இடையின சொற்கள் வந்து மென்மையாகவும் இல்லாம வன்மையாகவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்டது. மென்மையாகவும் இல்லாம வன்மையாகவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் இடையின சொற்கள். மெய்யெழுத்துக்களில் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களில் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஒலித்து பார்த்து உணர்வோம். கசட தவற வன்மையாக ஒலிக்கின்றன. எங்கன நமன மென்மையாக ஒலிக்கின்றன. எரள வளல ஆகியவை வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. அதனால் இது இடையினம். உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18 உடன் உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவது 216 உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்குறில் சேர்வதால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகையாக படுத்தலாம். பாருங்க, எடுத்துக்காட்டு வந்தது. ஒரு மெய்யெழுத்து, மெய்யெழுத்துடன் ஒரு உயிரெழுத்து குறில் எழுத்து ஆ சேரும் பொழுது அது வந்து நமக்கு காவான ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இந்த உயிர்மெய் எழுத்தானது குறில் உயிர்மெய் எழுத்து. குறில் உயிர் மெய் எழுத்து. அதேபோல் ஒரு மெய்யெழுத்தோட ஒரு உயிர் நெடில் எழுத்து சேரும் பொழுது கா என்ற ஒரு நெடில் உயிர்மெய் எழுத்து நமக்கு தோன்றுகிறது. ஆக நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து குறில் உயிர்மெய் எழுத்துக்களாகவும் நெடில் உயிர்மெய் எழுத்துக்களாகவும் 2 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதாங்க சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தில் தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் வந்து உயிரெழுத்து இல்லாம மெய்யெழுத்து இல்லாம உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர உயிர் என்பது ஆ முதல் அவ்வரை, மெய்யெழுத்துக்கள் இன் முதல் இக் முதல் இன் வரை, உயிர்மெய் எழுத்துக்கள் கா முதல் நா போன்ற எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனியாக ஒரு எழுத்து உள்ளது. அது வந்து
அக்கு, அக்கேனம் என்று சொல்லுவோம். அந்த அக்கேன எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. இதற்கும் மாத்திரை வந்து அரை மாத்திரை அளவாகும். கீழே எடுத்துக்காட்டு வந்து கபிலர் என்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கபிலர் வந்து எத்தனை மாத்திரைகள் வந்து இடம்பெறுகிறது அப்படின்னு பாருங்க. கா என்பது ஒரு உயிர்மெய் குறில் எழுத்து, அதனால் ஒரு மாத்திரை. அடுத்து வி, கபிலர், வி வந்து ஒரு உயிர்மெய் குறில், அதற்கு ஒரு மாத்திரை. அடுத்து லா என்பது ஒரு உயிர்மெய் குறில், அதற்கு ஒரு மாத்திரை. அடுத்து இர், இர் என்பது ஒரு மெய் எழுத்து, அதற்கு அரை மாத்திரை. ஆக மொத்தம் எத்தனை மாத்திரை வந்தது பாருங்க, 3 + 1 அரை, 3 அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொற்கள். உயிரெழுத்தில் உள்ள தொடங்கும் 2 மாத்திரை உள்ள சொற்கள் ஆ, இ, உ போன்ற சொற்கள் வந்து 2 மாத்திரை உள்ள சொற்கள். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல், ஒரே ஒரு எழுத்தா இருக்கணும், அது 2 மாத்திரையா இருக்கணும். அப்படின்னா மா என்ற சொல் வந்து 2 மாத்திரை குறிக்கப்படுது. அதே மாதிரி ஈ என்பதும் ஒரு சொல்லை குறிக்குதா, ஈ என்பது ஒரு சொல்லை குறிக்குது. அதனால இதுக்கு வந்து 2 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அஃது. இது ஆயுத எழுத்து அஃது. இஃது இருக்கா, அஃது. அஃது என்பது பாருங்க, இதுக்கு ஒரு மாத்திரை, இதற்கு ஒரு மாத்திரை, இதற்கு அரை மாத்திரை. அப்போ 3க்கும் சேர்த்து 2 மாத்திரை. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. என்னது? வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் எழுத்துக்கள் உரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை போன்ற மாத்திரை வந்து குறிக்கப்படுகிறது. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். சுத்தமானது நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இக்கருத்து வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்க, பழமொழியின் சிறப்பு டேஸ், சுருங்க சொல்வது. பழமொழியின் சிறப்பு வந்து சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். சுத்தம். உடல் நலமே டேஸ் அடிப்படை. உடல் நலமே வந்து உழைப்புக்கு அடிப்படை. உழைப்புக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன எவை? உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது உணவு, உடை, உறைவிடம். பக்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. பக்திக்கு பொருத்தமான பழமொழியின் சிறப்பு. பழமொழியின் சிறப்பு. பழமொழியின் கலைப்பின்றி பேசுக. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்கன்றது கூட்டிக் கொண்டு போறாங்கன்றது போகிறார்கள். வரணும். அதே மாதிரி பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் இசைவு கடிதம் வாங்கி வர சொன்னாங்கன்னு இருக்கு. இது சொன்னார்கள்.
சொன்னார்கள். அடுத்து ஆய்ந்தறிக. பெயரில் தலைப்பெழுத்தை பல வகையாக எழுதுகிறோம். அதில் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. எஸ் இனியன் தமிழில் வந்து எது சரியானது? எஸ் இனியன் என்பது தவறு. அதே மாதிரி இது இங்கிலீஷ் ஆங்கில எழுத்து சொல். எஸ் இனியன் என்பது வடமொழி சொல். இது தவறு. சா இனியன் என்பதே இங்கு சரியானது. கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இங்க பாருங்க, கரும்பு. கரும்புன்னு ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கரு என்று ஒரு சொல் உரைக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, க இம் பு. க இம் பு மூன்று சேர்த்தி கம்பு என்று உருவாக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கவிதை, கவிதை என்ற சொல்ல வந்து என்னென்ன சொற்கள் வந்து இடம்பெறுது அப்படின்னு பாருங்க. கவிதையில் வந்து தை அப்படின்னு வருங்களா, கதை வரும். அடுத்து தை மாதம், தைன்னு வரும். அடுத்து கவி என்று பொருள்படும். அது கதை எழுதிட்டோம். விதை வரலாம், விதை போன்ற புதிய சொற்களை உருவாக்கலாம். அதே மாதிரி 18 பரிபாடல் நீங்கள் போட்டு பாருங்க. பாடல், பரி, பல், பால் போன்ற சொற்கள் இதில் வரும். அடுத்து 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. கீழே பாருங்க, விண்மீன் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? இங்கே விண் இருக்கு, இங்கே மீன் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து விண்மீன். அதே போல் வந்து இங்கே நூல் இருக்கு, வெளி இருக்கு, நூல்வெளி என்று எழுதலாமா? அடுத்து தமிழ் இருக்கு, மொழி இருக்கு, தமிழ் மொழி. நீதி நூல் அப்படின்னு எழுதலாமா? இல்லைன்னா நீதி நூல். எழுதுகோல் என்று எழுதலாம். அடுத்த பாருங்க, இதில் வந்து என்னென்ன வேண்டும்? பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. ஆ டேஸ் தருவது தமிழ். ஆ என்பது அன்பு தருவது தமிழ். எங்க இருக்கு அன்பு என்பது? அன்பு தருவது தமிழ். அடுத்ததாக டேஸ் ஆ எழுத்துல வந்து என்ன வரும்? ஆ எழுத்துல அழகு. இந்த ஆள் வந்து இந்த ஆ முடிஞ்சிருச்சு, வராது. அடுத்து ஆள் வந்து ஆற்றல் தருவது. ஆற்றல் தருவது தமிழ். ஈ எழுத்துல வந்து இசை வராது. என்ன வரும்? அடுத்து இன்பம் வரும், இனிமை வராது, இசை வராது. ஈ என்பது இன்பம் தருவது தமிழ். அடுத்து ஈல வந்து என்ன வரும்னா ஈடு இல்லாதது தமிழ். ஈடு இல்லாதது தமிழ். அடுத்து ஊ என்ற சொல்ல வந்து என்ன வரும்னா உணர்வு. பாருங்க, உணர்வு வரும், உவகை வராது. அடுத்து உரிமையும் வராது. அப்ப என்ன வரும்? உணர்வு தருவது தமிழ். அடுத்து ஊல வந்து ஊக்கம் தருவது தமிழ். அடுத்து ஏல என்ன வரும்னா பாருங்க, ஏ என்றது என்றும். இந்த எளியதாய் வராது. அப்ப என்றும் வேண்டும் தமிழ். அடுத்து ஏல வந்து என்னது? இங்க வந்து ஏடுகள் ஒன்று இருக்கு. அடுத்து இங்க ஏற்றம் இருக்கு. ஏடுகள் வராது, ஏற்றம் வரும். ஏற்றம் தருவது தமிழ். புத்தகத்தின் கடைசி பக்கம் வந்துட்டோம். கலைச்சொற்களை அறிவோம். கலைச்சொற்கள் வந்து கிளாக் வைஸ் என்பது வலஞ்சொலி. இன்டர்நெட் என்பது இணையம். சர்ச் இன்ஜின் என்பது தொடுபொறி. ஃபேஸ்புக் முகநூல். வாட்ஸ்அப் என்பது புலனம். ஆன்டி கிளாக் வைஸ் என்பது இப்படி சுற்றுவது ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சொலி. வாய்ஸ் சர்ச் என்பது குரல் தேடல். டச் ஸ்கிரீன் என்பது தொடுதிரை. ஆப் என்பது செயலி.
இமெயில் என்பது மின்னஞ்சல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வந்து 6ஆம் வகுப்பில் இயல் 1 வந்து முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்புலேருந்து நம்ம இயல் 2 பார்ப்போம்.